நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நாம் தாயுமானவர் குறித்த அடிப்படை செய்திகளை காண்போம். இவருடைய காலம் கிபி 1706 முதல் 1744 வரை. தந்தையார் கேடிலியப்ப பிள்ளை, தாயார் கஜவல்லி அம்மையார். இவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு, தற்போது வேதாரண்யம் என அழைக்கப்படுகின்றது. இவர் சைவ வேளாளர் குலத்தில் பிறந்தவர். மௌனகுரு என்பவரிடம் கல்வி கற்றார். அவரிடம் வடமொழி தென்மொழி ஆகிய இரு மொழிகளையும் கற்று புலமை பெற்றவராக விளங்கினார். பிறகு திரிசிபுரம் ஆகிய திருச்சிராப்பள்ளியில் விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் என்பவரிடம் கணக்கராக பணியில் சேர்ந்தார். தம்முடைய உறவினர்களின் வற்புறுத்தலால் மட்டுவார் குழலி என்ற பெண்ணினை மணந்து கொண்டார். அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு கனக சபாபதி என்ற பெயரினை இட்டார். பின்பு இந்த உலக வாழ்க்கையின் உண்மை பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 1736 துறவு பூண்டார். இவருடைய நெறியானது சமரச சன்மார்க்க நெறியாக அமைகின்றது. இவருடைய பாடல்கள் சைவ சமய உண்மைகளையும் சித்தாந்த கொள்கைகளையும் உணர்த்துகின்ற யோக ஞான பாடல்களாக அமைகின்றன. இவருடைய பாடல்கள் தாயுமானவர் சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு என்ற பெயரில் வெளிவந்துள்ளது. அந்த பாடல் திரட்டானது தமிழ் மொழியின் உபநிடதமாக மதிக்கப்படுகின்றது. அவற்றுள் 56 பிரிவுகள் உள்ளன. 1452 பாடல்கள் இருக்கின்றன. இவருடைய பராபர கன்னி மிகுந்த புகழ்பெற்ற கன்னியாக அமைகின்றது. குறிப்பாக எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே, சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே, நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சனினீர் பூசை கொள்ளவாராய் பராபரமே என்ற கன்னிகள் எல்லாம் மிக புகழ் பெற்றவையாக விளங்குகின்றன. இவருடைய சமய கருத்தினுடைய சாரத்தினை ஆனந்த களிப்பு என்ற பகுதியில் உணர்ந்து கொள்ளலாம். மேலும் இவர் தமிழ் சமய கவிதையின் தூணாக மதிக்கப்படுகின்றார். எளிய நடையில் பாடல்களை பாடுவதில் சிறந்தவர் வல்லவர். இவரே வள்ளலார்க்கும் பாரதிக்கும் எளிய நடையில் பாடல்களை பாடுவதற்கான வழிகாட்டியாக அமைகின்றார். இவருடைய சிறப்பினை குறித்து டாக்டர் சி.பி. ராமசாமி ஐயர் அவர்கள் எந்தெந்த விதமாக உணர்ச்சி ததுவும் பாடல்களை இயற்ற முடியுமோ அந்தந்த விதமாக எல்லாம் தாயுமானவர் ஏற்றி இருக்கின்றார் என தாயுமானவரை புகழ்ந்திருக்கின்றார். இதுவரை நாம் தாயுமானவர் குறித்த அடிப்படை செய்திகளை கண்டோம். இந்த அடிப்படை செய்திகளை கொண்டு மாணவர்கள் தங்களுடைய தேர்வில் எளிமையாக எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.